அன்புள்ளம் கொண்ட விஆஸ்டர் டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதந்தாயுதபாணி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆதி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். சூரிய பகவானானவர் கடக ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் நிகழுதோ அந்த மாற்றங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம வாழ்க்கையும் மாறும். அது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத பத்தி பார்க்கறது தான் இந்த ஆடி மாத பலன்கள். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கு, எப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். செவ்வாய் பகவானானவர் ரிஷப ராசியிலிருந்து 17ஆம் தேதி ஆடி 17 மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார். புதன் பகவானானவர் மிதுன ராசியில ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் வக்ரன் பலனத்தோடு தான் ஆரம்பிக்கிறாரு. 7ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி அடைகிறார். 20ஆம் தேதிக்கு அப்புறம் கடகத்துக்கு சஞ்சரிக்கிறார். குரு பகவானானவர் கடகத்திலே உச்சமாயி சூரியனோட இணைஞ்சு சிவராஜ யோகத்தோட இருக்கார். அப்ப அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அது மட்டும் தானே பார்த்தா சுக்கிர பகவானானவர் கேதுவோட இணைஞ்சு சிம்மத்துல சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவானானவர் 16ஆம் தேதிக்கு பின் கன்னியில சஞ்சரிக்கிறார், நீச்சமாகிறார், சனியோட பார்வைக்கு வரார். சனி பகவானானவர் மீன ராசியிலையும் ராகு பகவானானவர் கும்ப ராசியிலையும் இருக்காங்க. சந்திரன் நமக்கே தெரியும், இந்த மாதத்திற்குரிய அதிபதி. 27 நாள்ல 27 நட்சத்திரத்தையும் சுத்தி பார்த்துட்டு வர்றவர். சோ இந்த அமைப்புகளால எந்த நிகழ்வுகள் நடக்கும்னு பார்த்தா, குறிப்பா அரசாங்கத்துல பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்க அவங்க பொறுப்பை உபயோகப்படுத்துவாங்க. அதுலயும் குறிப்பிட்ட இது பார்த்தோம்னா நிதித்துறை, ஆன்மீகத்துறை. ஏன்னா சூரியன் குருவோட சேருது, அப்ப பணம். நிதித்துறை சிறப்பாக இயங்கும், ஆன்மீகத்துறை சிறப்பாக இயங்கும் அப்படிங்கிற அமைப்பை சொல்லலாம். என்னன்னு சொல்ல போனா வாகனங்களால் அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய மாதம் இது. போக்குவரத்துனால பெரிய பெரிய லாபத்திற்குரிய அமைப்புகளை அரசாங்கம் இந்த காலகட்டத்துல பயன்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ராகு கும்பத்துல பலமா இருக்கிறதுனால எந்த அளவுக்கு டாஸ்மார்க் வேகமா மூடுனாங்களோ அந்த அளவுக்கு வேகமா ஓபன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பெட்ரோல் விலை எந்த அளவுக்கு கிடுகிடுன்னு ஏறிச்சோ அதே மாதிரி கிடுகிடுன்னு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த பெட்ரோல் ராகு, மது ராகு, இந்த அமைப்புகள்ல ஒரு சேஞ்சஸ் நடக்கும். மக்களுக்கு ஒரு பக்கம் சாதகத்தையும் ஒரு பக்கத்துக்கு பாதகத்தையும் நிச்சயம் தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது பொதுவான அமைப்பு. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மீன ராசி என்பர்களே, ராசியாதிபதி ராசிக்கு 5ஆம் இடத்தில் அஸ்தமனம் பெறுகிறார். சொந்த ஊரை விட்டு வெளியில போற அமைப்பு, வெளியூர்ல இருக்கிற அமைப்பு, இல்ல வெளிநாட்டுக்கு போற அமைப்பு, வெளிநாட்டுல இருக்கிற அமைப்பு, இல்லாட்டி அட்லீஸ்ட் வீட்டை விட்டு வெளியேற அமைப்பு, ஜாலியா ஒரு ட்ரிப் போயிட்டு வர அமைப்பு, இதையும் அப்படி சொல்லலாம். ஏன்னா குரு அஸ்தமனம், ராசியாதிபதி அஸ்தமனமே நீங்க இருக்கிற இடத்துல இப்போதைக்கு டெம்பரவரியா இல்லை அப்படிங்கிற ஒரு இதைத்தான் கொடுக்கும். இது இந்த டெம்பரவரியா இல்லைங்கிற அமைப்பை எப்படி நம்ம ஏற்படுத்திக்க போறோங்கிறது தான் விஷயமே. ஒவ்வொருத்தவங்க மருத்துவமனைக்கு போவாங்க, ஒவ்வொருத்தவங்க ட்ரிப்பு போவாங்க, வெளியூர் பயணம், ஒவ்வொருத்தவங்க கோயில் பயணம் போவாங்க, ஒவ்வொருத்தவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு வருவாங்க. ஸோ டெம்பரவரியா ஒரு 10 நாளைக்கு இந்த மாசத்துல வெளியில போய் ஒரு இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதுதான் உங்களுக்கு சிறப்பு. இதை தாண்டி ஏதாவது பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு உடல்நல பாதிப்போ இல்லை தலையில அடிபடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, சரிங்களா? சனி 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால, 10ஆம் அதிபதி அஸ்தமனம் ஆகுறதுனால தொழில் இந்த நேரத்துல ரொம்ப மந்த நிலையை பிடிக்கும். தொழிலே விட்டுட்டு போயிடலாங்கிற அளவுக்கு தோணும். ஸோ அதெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம், டெம்பரவரியா அதெல்லாம் நடக்கும். தொழில நிறைய இழப்பீடுகள் நடக்கும், அதெல்லாம் டெம்பரவரி தான், போக போக சரியாயிரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரிகளோட ப்ரெஷர் ரொம்ப இருக்கும். மேலதிகாரிகள் உங்களை டெர்மினேட் பண்ணுவாங்க. நீ இந்த வேலையில இருக்காத, நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன் ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ இந்த நேரத்துல ஷிஃப்ட் ஆகணும், ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போற நேரம் வந்துருச்சு. நீங்க வெளில நான் இங்கேதான் இருப்பேன்னு இருக்கும்போது அந்த முதலாளியே உங்களை டெர்மினேட் பண்ணுவாரு. நீங்க வேண்டாம், நீங்க வெளியில போங்க, வேலையை விட்டு போயிருங்க அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. வேலையில் கவனம், எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அங்கே மரியாதை இல்லை. ஜனன கால ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் நல்லா இருக்கும்.
இல்லாட்டி கடுமையா பாதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? உடல் நலத்தை முக்கியத்துவம் கொடுங்க. வேற எதையும் அந்த அளவுக்கு பார்க்காதீங்க. இளைய சகோதரங்கள்லாம் ரொம்ப கடுமையா பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா 3ஆம் அதிபதி சுக்கிரன் நீச்சமாயி சனியோட தொடர்பு வராரு. இப்ப கேதுவோட இருக்காரு. இளைய சகோதரர்கள் கவனமா பார்த்துக்குங்க. மொபைல் கேஜெட்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துக்குங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஷாப் வச்சிருக்கவங்களா இருந்தா கடையே காலி பண்ணிட்டு போறாங்கன்னு வந்துடும். இல்லை கடன் நிறையா கொடுப்பீங்க. கடன் கொடுக்கறதுனால கடை டெவலப் ஆகும்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களை ஏமாத்துறவங்க தான் உங்கள்கிட்ட கடன் வாங்குவாங்க. இல்லாட்டி நிறைய பேர் கடன் வாங்கிட்டு தரேன்னு இழுக்க போடுறவங்களா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மொத்தத்தில் எலக்ட்ரானிக்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், எலக்ட்ரிக்கல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது உங்கள் கிழமை. இளைய சகோதரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிச்சுக்கோங்க. கோர்ட்டு மூலியமா உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமான தீர்ப்பு வரவே வராது. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லாட்டி எந்த பாதிப்பு வேணாலும் நடக்கலாம். கிட்னி ஃபால்ட் வர்றதும், அதே மாதிரி தொண்டையில பாதிப்பு ஏற்படுறதும் எல்லாம் இந்த காலகட்டம் தான். சுக்கிரன் எப்பெல்லாம் பாதிக்கப்படுதோ அப்போல்லாம் உங்களுக்கு தொண்டையில பாதிப்பு வரும். ஏன்னா 3ஆம் அதிபதி பேச முடியாதுங்கிற ஒரு தன்மை இந்த இது நடக்கும். பார்த்துக்கோங்க. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். ராசியாதிபதியும் அஸ்தமனம், நட்சத்திராதிபதியும் அஸ்தமனம். உச்சமாவே இருந்தாலும் அஸ்தமனத்தை ஒன்றும் பண்ண முடியாது. உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேற எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. தொழிலுக்கு கூட போனா போயிட்டு போகுதுன்னு நினைச்சிட்டு போங்க. எதிர்ப்பு அதிகமா இருக்கும். எதுலையுமே செயல்பட முடியாத தன்மை இருக்கும். மனைவி பிரிஞ்சு போற அமைப்பு இருக்கும். நண்பர்கள் பிரிஞ்சு போவாங்க. யாருமே உதவிக்கு வர மாட்டாங்க. அப்படிங்கிற தனிமையில் விடப்பட போறீங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். இல்லாட்டி இது எதுவுமே நடக்கலைன்னா உங்க உடம்பே ஊனமாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ எது நடந்தாலும் உங்களுக்கு தான் பாதிப்பு. ஸோ அந்த பாதிப்பை நீங்க எப்படி சரி பண்ணிக்கணுமோ அப்படி சரி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா சூழ்நிலையிலையும் நான் கவனமா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வாங்க. யாரும் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத இது பண்ணிக்கோங்க. ஒரு பேக்கப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திடீர்னு நாளைக்கு இது நடந்தா நான் இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முன் யோசனை வைத்துக் கொள்வது உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் ரொம்ப பாதிக்கும். படிப்பே விட்டுட்டு போயிடலாம்னு நினைப்பாங்க. எதுக்கு படிச்சுக்கிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் எச்சரிக்கை. வெளிநாட்டுக்கு யாரும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். அதே மாதிரி மருத்துவமனையில நீங்க செய்யற வைத்தியம் கூட உங்களுக்கு பலன் அளிக்காது. எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் வைத்தியம் எனக்கு பலன் அளிக்கல அப்படிங்கிற மாதிரியான நேரங்கள் நடக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? நல்ல விஷயங்கள் கம்மி. இன்னும் சொல்ல போனா கெட்ட விஷயங்கள் தான் இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ கோயிலில் போய் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வர்றது, ஒரு செதற்கா உடைச்சிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய சனி சிறப்பா இருக்கார். பாதிப்பு இல்லை. அதாவது நீங்க நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம். அது நீங்க தான். அதாவது உங்க உடம்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை, மனசுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீங்க இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டீங்க. வேலையை விட்டு போறது, ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு தாவுறது, இல்லை முதலாளியே உங்களை வேலையை விட்டு தூக்குறது, வீட்டில் இருக்க பிடிக்காம வெளியில ஜாலியா ட்ரிப் போயிட்டு வர்றது, இல்லை ஆன்மீகம் பயணம் போறது, இல்லை சுற்றுலா போறது, இதெல்லாம் உங்களுக்கு தான். இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு நீங்க இத்தனை நாள் இருந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. கொஞ்சம் வெளியில இருப்பீங்க. ஒரு 15 நாளாவது வெளியில இருப்பீங்க. அந்த மாதிரிதான் ஆரம்பிக்கும். ஆனா அஸ்தமனம்னாவே அதான் நான் இருக்கிற இடத்துல இல்லை. அதுக்கு நட்சத்திராதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். நட்சத்திராதிபதியும் அஸ்தமனம்னா ரொம்ப சங்கடம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை, அஸ்தமனம் ஆகல அப்படிங்கும்போது தெளிவா இருக்கு, நீட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிடலாம். உடம்புக்கு எந்த குறையும் இல்லை. உடம்ப சௌக்கியப்படுத்திக்கக்கூடிய அமைப்புகள்ல எதை வேணாலும் நீங்க இப்ப செய்வீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. தொழில் விஷயத்துல கவனமா இருங்க. தாய் தந்தையர் விஷயத்துல கவனமா இருங்க. உங்களுக்கு இந்த 4 விஷயம் தான் இந்த நேரத்துல ரொம்ப சிரமப்படுத்தும். குழந்தைகள், தாய் தந்தையர், தொழில். இந்த விஷயங்கள்ல மட்டும் நீங்க ஸ்டெடியா இருந்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாமே தெளிவா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி கடன் வாங்க வேண்டாம். இந்த நேரத்துல நீங்க கடன் வாங்கினீங்கன்னா அது பெரிய லெவல்ல உங்களை மனச்சங்கடத்துக்கு உண்டாக்கும். அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது கூட தெரியாதுங்கிற அமைப்பை ஏற்படுத்தும்.
சுக்கிரன் ஆட்சி நிலைக்கு 8க்கு வந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை. சுக்கிரன் கேதுவோட இருக்கும்போது, சுக்கிரன் நீச்சமா இருக்கும்போது கடன் வாங்குனீங்கன்னா அந்த கடனை உங்களால திருப்பி கட்ட முடியுமா? ஏன்னா 3ஆம் அதிபதி உங்களுக்கு. அந்த 3ஆம் அதிபதி அந்த தைரியம், சப்போர்ட் இருந்தா தான் அந்த எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியும். அவர் பாதிக்கப்படும்போது அத ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது சிறப்பு. அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. எல்லாம் சிறப்பா இருக்கு. அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ஆடி 7 வரை எதிலும் கவனம் தேவை. புதன் வக்ரம். ஆடி 7க்கு அப்புறம் நல்லா இருக்குமான்னு கேட்டா நல்லா இருக்கும். ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். ராகு ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நபர்களால் பாதிப்பு ஏற்படும். அதாவது டீ கடைக்கு டீ குடிக்க போறதுனால பிரச்சனை. தண்ணி அடிக்கிறவங்களால பிரச்சனை. வேற்று இனத்தவர், வேற்று மொழி பேசுறவங்களால பிரச்சனை. உங்க சொந்தக்காரங்க இல்லாம வெளியில வேற யாருனாவே பிரச்சனை தாங்க. அவங்களால கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுதான் ராகு. சொந்தக்காரன் அதாவது சொந்தக்காரனாலே பிரச்சனை தான். பட் இப்ப சொந்தக்காரனோட சொந்தக்காரன் இல்லாம வெளியில இருப்பாங்கல்ல, அவங்களால பிரச்சனை வருது. சமுதாய ரீதியா பிரச்சனை வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உங்களுக்கு பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரலாம். இல்லாட்டி மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்குன்னு சைக்கியாட்ரிஸ்ட்ட போய் பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நேரத்துல நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா குரு அஸ்தமனம்ங்கிறனால மனசு பாதிக்கப்பட்டு சைக்கியாட்ரிஸ்ட்ட பார்க்குறவங்க இந்த காலகட்டத்துல நீங்க தான். அதுக்கு கொஞ்சம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாவே இருந்தா அது எடுத்துக்கிறவங்க மாதிரி ஒரு ஜனனகால ஜாதகத்துல சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படும். இப்ப கோச்சார ரீதியா சனி சந்திரன் சேர்ந்திருக்கு. அதனால உங்களுக்கு இந்த பாதிப்பெல்லாம் வரலாம். அதெல்லாம் நீங்க செயல்படுத்தலாம். மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. எல்லாம் சிறப்பா இருக்கு. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழ உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.